ஒரு வயதான அனுபவமுள்ள ஆந்தை ஒரு உயரமான மரத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த ஆந்தை தன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே இரவும் பகலுமா கவனிச்சுட்டு வந்துச்சு. அது சில சமயம் விலங்குகள் சண்டை போடுவதையும் பார்த்துச்சு, சில சமயம் அது கருணையா இருக்கிறதையும் பார்த்துச்சு. அந்த ஆந்தை ரொம்ப கம்மியாவே பேசுச்சு. அது பேச ஆரம்பிச்சுன்னா மற்ற விலங்குகள்லாம் கவனமா கேட்கும். ஏன்னா அந்த ஆந்தை ரொம்பவே அனுபவம் உள்ளதா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு முயல் ஆந்தைய பார்க்க நடுநடுங்கி வந்துச்சு. ஆந்தையாரே, ஒரு நரி என்ன சாப்பிட வந்துச்சு. நான் வேகமா ஓடி தப்பிச்சிட்டேன். ஆனா அது மீண்டும் வரும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ ஆந்தை சொல்லுச்சு, நரி வலிமையானது, ஆனா வலிமை மட்டும் சக்தி கிடையாது. நீ உன்னோட தோழர் முயல்களை எல்லாம் சேர்த்து ஒரு சுரங்கத்தை தோண்ட ஆரம்பி. எப்பவும் எல்லோரும் எச்சரிக்கையாவே இருங்க. ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தா உங்களை வெல்ல யாராலையும் முடியாது அப்படின்னு ஆந்தை சொல்லுச்சு. ஆந்தை சொன்னது போலயே முயல்களும் சேர்ந்து ஒற்றுமையா வேலை செஞ்சுச்சு. நிறைய சுரங்கங்களையும் தோண்டுச்சு. ஒரு நாள் நரி மீண்டும் வந்துச்சு. ஒரு முயல் சைகை காமிச்சு எல்லா முயல்களும் அந்த சுரங்கத்துக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிடுச்சு. நரி மிகுந்த பசியோடும் விரக்தியோடும் அந்த இடத்தை விட்டே கிளம்பி போச்சு. எல்லா முயல்களும் அந்த ஆந்தைக்கு நன்றி தெரிவிச்சுச்சு. அன்னையிலிருந்து முயல்கள் எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சது.